ஹெல்த்தி குக்கிங் அண்ட் மினிமலிசம் இது ரெண்டும் சேருமானா கண்டிப்பாக ஹெல்த்தி குக்கிங் இஸ் ரிலேட்டட் டு மினிமலிசம். அது எப்படி ஹெல்த்தி குக்கிங் அண்ட் மினிமலிசம்னா கம்மியாக சாப்பிடணுமா? கிடையவே கிடையாது. நம்ம மைண்ட்ஃபுல்லாக இன்டென்ஷனலாக நல்ல ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி அதில் இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அவசியமாக வேணுமோ டு என்ஹான்ஸ் த ஃப்ளேவர் அண்ட் டு பெனிஃபிட் ஆர் ஹெல்த் மாத்திரம் யூஸ் பண்ணி அனாவசியமாக எல்லாத்தையும் வாரி கொட்டி நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் நினச்சிட்டு பண்ணக்கூடாது. அதுதான் மினிமலிஸ்ட் குக்கிங், ஹெல்த்தி குக்கிங். இப்போ நம்ம ஒரு பாவக்காய் எடுத்துட்டா அதில் ஒரு 2-3 ஸ்பூன் தண்ணி விட்டு உப்பு போட்டாலே அது தண்ணி உப்பு தண்ணியாய் அந்த பாவக்காயோட வாட்டரும் எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா வந்துடும். கீரையில் தண்ணியே விட வேண்டாம், வெறும் உப்பை போட்டு ஸ்டீம் குக்கிங் பண்ணால் நல்லா ஆகிடும். இந்த மாதிரி காயிலெல்லாம் காய்க்கு மேலே தண்ணி எப்போவுமே வைக்கக்கூடாது. காய்க்கு மேலே தண்ணி வந்ததுன்னா அது வத்துற வரைக்கும் குக் பண்ணி ஓவர் குக் ஆகும். இல்லைன்னா தண்ணியை கொட்டி நியூட்ரிஷன் போயிடும். காய்க்கு கீழே தான் தண்ணி இருக்கணும். அதே மாதிரி தான் அவரைக்காய்க்கும் அண்ட் ரைஸ். ஸோ இந்த மினிமலிஸ்ட் குக்கிங்கில் இன்டென்ஷனலாக யோசித்து என்ன மினிமல் இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதுதான் பெஸ்ட் ஃபார் குக்கிங். அதே மாதிரி நீங்கள் பேக்கேஜ் ஃபுட் ஏதாவது வாங்கினா அதில் லாங் லிஸ்ட் ஆஃப் இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்ததுன்னா அது கண்டிப்பாக நல்லது இல்லை. பிகாஸ் அவ்வளோ இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணால் அதில் என்னெல்லாம் உங்களுக்கு ஒத்துக்கும், என்னெல்லாம் கெடுதல், என்னெல்லாம் இன்னொன்று நல்லிஃபை பண்ணும் ஒன்றுமே தெரியாது நமக்கு. எல்லா குக்கிங்லேயும் எல்லா ஃபுட்லேயும் 2-3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இருக்கும். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா யூஸ் பண்ணால் அது மாத்திரம் தான் யூஸ் பண்ணோம். சோம்பு, ஏலக்காய், கிராம்பு யூஸ் பண்ணால் அது மாத்திரம் யூஸ் பண்ணால் என்ஹான்ஸ் பண்ணும் ஃப்ளேவரை. இல்லை ஜீரா மிளகு போட்டால் ஜீரா மிளகு ஒரு மிளகா வத்தல் எல்லாத்தையும் சேர்த்தி போட்டு ஜீரா மிளகு, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், பட்டை, ஜாதி பத்திரி, கல்பாசி எல்லாத்தையும் சேர்த்தி போட்டால் எல்லா வாசனையுமா ரொம்ப தூக்கலாக இருக்கும்னு நினச்சிட்டா அது ஃபுட்டோட இதையே நெகட்டிவ் ஆக்கிடும். ஸோ இதெல்லாம் என்னோட ஒப்பீனியன். வாழ்க்கை வீட்டில் என்னவோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பட் ஹெல்த்தி குக்கிங், மினிமலிஸ்ட் குக்கிங்னா மைண்ட்ஃபுல்லாக இன்டென்ஷனலாக எது அவசியமோ அதை யூஸ் பண்ணி எது வேண்டாமோ அனாவசியமாக யூஸ் பண்ணாதீங்க. வேஸ்டேஜ் ஆஃப் ஃபுட்டும் ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஸோ லெஸ் திங்ஸ் அட் ஹோம், மோர் ஃப்ரீடம். லெஸ் இன்க்ரீடியன்ட்ஸ் இன் குக்கிங், மோர் ஹெல்த்.